வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம யூடியூப் ஓப்பன் பண்ணுறதுக்கு எது நல்ல நாள், இதுதான் நல்ல நாள், இன்றைய நாளை தவற விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ வழக்கம் போல தான் இது எனக்கு யூடியூப் சேனல் 8 வருஷமாக நான் யூடியூப்பில் இருக்கிறேன். நான் அதில் 20 சேனல் காலி பண்ணிட்டேன். இப்போ மீதம் இருக்கக்கூடியது 6 சேனல் என்னுடைய இஷ்டப்படி நான் ஓப்பன் பண்ணி யூடியூப் ஹெல்ப் சென்டரில் கேட்டு ஓப்பன் பண்ணி இப்போ அது சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. நல்ல ஒரு டீசெண்டான ரெவன்யூ அப்படின்றது எனக்கு வந்துகிட்டு இருக்கு. அதனுடைய அனுபவம் தான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் நான். ஸோ யூடியூப்க்குன்னு தனியாக ஒரு டுட்டோரியல் சென்டர் அப்படின்ற மாதிரி கிடையாது. தனியாக கோர்ஸ் போய் நம்ம யூடியூப்பை பற்றி கற்றுக்கணும் அப்படின்றது கிடையாது. அனுபவம் மட்டும்தான். 8 வருஷம் அனுபவம் அப்படின்றது இருக்கு. 20 சேனலும் செட்டிங்ஸை மாற்றுங்க, இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்லி மொத்தமாக டோட்டலாக க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ மற்றவங்க பேச்சை கேட்டு காலி ஆயிடுச்சு. அப்போ என் பேச்சை கேளுங்கன்னா நான் இருக்கிறத மட்டும் தான் சொல்கிறேன். ரியாலிட்டியாக எது ப்ராக்டிக்கலோ, யூடியூப்பில் எது போட்டால் வியூஸ் போகுமோ, எப்படி வியூஸை இன்க்ரீஸ் பண்ணுமோ அதை மட்டும் தான் நம்ம சேனலில் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வரேன். என்னுடைய சேனலை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் போய் பாருங்கள். நம்ம ப்ரீவியஸ் வீடியோவிலலாம் போட்டிருப்பேன். இது போல் எனக்கு இத்தனை சேனல் இருக்குது, இந்த சேனல் இருக்குது, சேனலுடைய பேரையும் போட்டிருப்பேன். முடிஞ்ச சைட்லையும் கொடுக்குறேன். அந்த சேனல்லாம் போய் பாருங்கள். யூடியூப் ஓப்பன் பண்ண இன்றைக்கு நல்ல நாள் அப்படின்றது, என்றைக்கு நல்ல நாள் அப்படின்ற ஒரு கேள்வி. அதாவது ஒரு சிலர்லாம் என்ன செய்வாங்கன்னா, இன்னைக்கு நான் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ண போகிறேன், இன்னைக்கு ஓப்பன் பண்ணிடுவேன், நாளைக்கு வீடியோ எடுப்பேன், நாளை கழிச்சு அதை எடிட் பண்ணுவேன், அதுக்கும் நாளை கழிச்சு அந்த வீடியோவை நான் யூடியூப்பில் போடுவேன், அதுக்கப்புறம் தம்ப்லைன் மேக் பண்ணுவேன், அதுக்கப்புறம் டைட்டில் எடுப்பேன், அதுக்கப்புறம் ஹேஷ்டேக் எடுப்பேன், அதுக்கப்புறம் வீடியோவை பப்ளிசிட் பண்ணுவேன் அப்படின்னு வந்துட்டு சொல்லிக்கிட்டு நாட்களை கடத்தி கொண்டே இருப்பவர்களுக்கு, இதுல நாட்களை கடத்தி கொண்டு இருக்காமல் இன்றைக்கு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு வீடியோ போட்டுட்டு இருக்கவங்களுக்கு தான். ஸோ தயவு செய்து யூடியூப்ல இன்னைக்கு தான் நல்ல நாள், இன்னைக்கு தான் கெட்ட நாள், எனக்கு ஒரு 10,000 ரூபாய்க்கு கேமரா வேணும், எனக்கு 1,00,000 ரூபாய்க்கு எடிட் பண்ற அளவுக்கு லேப்டாப் வேணும், எனக்கு சூப்பரான ஒரு மொபைல் வேணும், இல்லை வந்துட்டு ஒரு ஸ்டாண்டு வேணும், லைட் வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டு வேணும் அப்படின்னு நீங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் உங்களால யூடியூபரா ஆகவே முடியாது. ஆபான்னா நினைக்காதீங்க, உண்மை. இப்போ வெளியில மழை பெஞ்சிட்டு இருக்கு, லைட் வெளிச்சம், இந்த லைட் வெளிச்சம் போட்டா ஒரு மாதிரி பிளாக்கா தெரியுது. ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன செஞ்சேன்னா, என்கிட்ட ஆல்ரெடி ஒரு லைட் இருக்கு. இப்போதைக்கு ஃபினான்ஷியல் கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஸோ கரெக்டா இருக்கு அப்படின்றதுனால இங்க பாருங்க, ரப்பர் பேண்ட் போட்டு கட்டி வச்சிருக்கிறேன். ரப்பர் பேண்ட் போட்டு லைட்டை நான் கட்டி வச்சிருக்கிறேன். தெரியுதுங்களா? நான் இன்னைக்கு வீடியோ வந்து நாளைக்கு போடலாம், நாளை கழிச்சு போடலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னா வச்சுக்கோங்களேன், ஸோ நாட்கள் கடந்து கொண்டே போய்கொண்டே இருக்கு. யூடியூப்ல இதுதான் நல்ல நாள் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்றதுக்கு அப்படின்றது கிடையாது. நீங்க எப்போ வேணா சேனல் ஓப்பன் பண்ணலாம், எப்போ வேணா நீங்க அப்லோட் பண்ணலாம். நைட்டு 12 மணிக்கு கூட சேனல் நீங்க ஓப்பன் பண்ணலாம், நைட்டு 12 மணிக்கு கூட நீங்க அப்லோட் பண்ணலாம். சப்ஸ்கிரைபர்கள் அந்த நேரத்தில் இருக்கிறாங்களான்னு பார்த்துட்டு வீடியோ அப்லோட் பண்றது அது வேற, எடிட் பண்றதுக்கு அப்படின்றது. எனக்கு இந்த மாதிரி வந்துட்டு விஷயங்கள் இருந்தாதான் என்னால் வந்து யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ண முடியும் அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு அதெல்லாம் இன்னைக்கே வந்து தூக்கி போட்டுருங்க. எனக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பொருள் வேணும், நல்லா ப்ராப்பரா பண்ண போறேன், நல்ல எடிட்டிங் வேற லெவலில் ஸ்கில்ஸ் கத்துக்கிட்டு பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு அதை விட்டுருங்க. நான் முத போட்ட வீடியோ இருந்ததுன்னா நான் உங்களுக்கு காமிக்கிறேன் சைடில், அந்த வீடியோ நான் சைடில் கொடுக்குறேன். நான் வீடியோ போடும் பொழுது அந்த செல்லு, அதெல்லாம் செல்லா அப்படின்னு யோசிக்க தோணும். இப்போ இருக்கக்கூடிய செல் அப்படின்றதுக்கு நம்ம வந்து 50 மெகா பிக்சர், 100 மெகா பிக்சர், 200 மெகா பிக்சர் வந்துச்சு. நான் அந்த செல்லை வீடியோ எடுக்கும் பொழுது அப்பயே வந்து 10 மெகா பிக்சர் அப்படின்றது வந்துச்சு, 12 மெகா பிக்சர் அப்படின்றது வந்துச்சு. ஆனால் என்னுடைய இதில் பார்த்தீங்கன்னா வெறும் 3 மெகா பிக்சர் கேமராவில் தான் வீடியோ எடுத்தேன். நான் முதல்ல ஒரு வீடியோ எடுக்கிறேன், அந்த வீடியோ வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் வச்சு ஒரு வீடியோ எடுக்கிறேன், பேட்டரி வச்சு ஒரு வீடியோ எடுக்கிறேன், அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா மீன் தொட்டியை வச்சு ஒரு வீடியோ எடுக்கிறேன், அந்த இங்கே தான் இருக்கிறான், மீன் தொட்டியை வச்சு வீடியோ எடுக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா ஒரு பேட்டரியை ரெக்கவரி பண்ணுறத வீடியோ எடுக்கிறேன். அப்புறம் வந்து எங்க ரெஸ்ட்ரீட்டு போயிட்டு அங்கே பவர் பேங்க் வாங்கியிருந்து அந்த பவர் பேங்க்ல களிமண் வச்சு கொடுத்தாங்க, அதை வந்துட்டு வீடியோ எடுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இது இருக்கு பார்த்தீங்களா, அதாவது சிலிண்டர், அதை தூக்கி வந்துட்டு எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி வீடியோ எடுக்கிறேன். இப்படி நான் பாட்டுக்கு கண்ட மேனிக்கு ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கிறேன். எனக்கு இதுதான் என் கண்டென்ட்டு, இதுதான் எனக்கான ஒரு சேனலு, இதுதான் என்னுடைய வேலை அப்படின்றது முடிவே பண்ணல. ஆனால் நான் ரெகுலராக போட்டுக்கிட்டே இருக்கேன். ஒரு நாள் இந்த ஆயில் இருக்கு இல்லைங்களா, அதாவது தலைக்கு எண்ணெய் தேய்ச்சா வந்துட்டு முடி நல்லா வளரும், அதாவது கருவேப்பில்ல தேங்காய் எண்ணெயில் போட்டு அதை வந்துட்டு தாடிக்கு தடவணும் வந்துட்டு முடி முளைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நான் போடுறேன். நான் அப்படிலாம் போடுறேன். அதுக்கப்புறமேட்டுக்கு நாட்கள் போக 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 இங்கே எனக்கு மாறிக்கிட்டே இருக்கு. என்னுடைய ஸ்கில்ஸ் மாறுது, என்னுடைய வந்துட்டு எல்லா ஸ்டைலும் மாறுது, எல்லாமே மாறுது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு வீடியோ, இப்போ நான் ஃபர்ஸ்ட் போட்ட வீடியோட அடுத்து பெட்டராக தான் வீடியோ போடுறேன், அதுக்கடுத்து இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆகுது, அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆகுது.
நீங்க ஆகணும், எனக்கு அந்த திறமெல்லாம் இல்லை அப்படின்லாம் நினைக்காதீங்க. அது மாத்தும், அது மாத்திக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு தம்ப்லைன் எந்த ஸ்டைல போறீங்கன்னா நாளைக்கு வேற மாதிரி போடுவீங்க, அடுத்தது வேற மாதிரி போடுவீங்க. அப்படியே மாறிக்கிட்டே இருக்கும். வீடியோ வந்து ஸ்கில்ஸ் பேசுறது எல்லாமே அப்படியே மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ நான் 100% பர்ஃபெக்ட் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் யூடியூப்ல வீடியோ போடுவேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன்னா யூடியூப்ல சில விஷயங்களை கத்துக்கிட்டே இருந்திருக்க முடியாது. யூடியூப் அப்படின்றது ஸோ நமக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்றது. ஏன்னா அப்ப எனக்கு வந்துட்டு யூடியூப் போகணும்னு ஆசை, இந்த கண்டென்ட்டை சூஸ் பண்ணணும்னு ஆசையே கிடையாது. இதை பண்ணணும் அதை பண்ண கிடையாது. வீடியோ போய் பார்ப்பேன், ஓ பேட்டரி வீடியோ வியூஸ் நல்லா போகுது, போடு அதை போடு, போடலாம் போடு, மில்லியன் கணக்கில் வியூஸ் போகும் போடு அப்படின்ற மாதிரி. அதே போல போச்சு, மில்லியன் கணக்கில் போல 10 வியூஸ் போச்சு. அடுத்தது சிலிண்டர் வீட்டில் இருக்கிற எக்யூப்மெண்ட்டை வச்சு எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ, அப்போ அதை போடுறேன். அதில் என்னாச்சு, அதில் வந்துட்டு ஒரு 20 வியூஸ் அப்படின்றது போச்சு. இன்க்ரீஸ் ஆகுது, கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்த வீடியோ நான் ஒரு பவர் பேங்கை பற்றி போடுறேன், இன்க்ரீஸ் ஆகுது. அதை விட ஒரு 50 வியூஸ் போகுது. எனக்கு இதில் ஒரு விஷயம் அப்படின்றது தெரிய வருது. அதுக்கடுத்து நான் ஒரு வீடியோ போடுறேன். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு, அதாவது நம்ம பியர்ட் ஆயிலாம் போட்டோம் பார்த்தீங்களா, அது போடுறேன். 20,000 பேர் பார்த்துட்டாங்க. அப்போ என்னுடைய ஐடியா ஃபுல்லாகவே ஓகே, இந்த பியர்ட் ஆயில போடுறது இந்த மாதிரி போயிடலாம் நம்ம அப்படின்ற மாதிரி யோசிக்கிறேன். அப்போ அதுக்கு தகுந்த ரிலேட்டடாக ஒரு வீடியோ போடுறேன், வியூஸ் போகல. இப்போ என்னன்னா இது எதுவுமே எனக்கு தெரியாது, நான் இப்படி தான் மாற்றி மாற்றி பண்ணுறேன். ஆனால் ஏதாவது ஒரு விஷயம் ஆக்டிவிட்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போ எனக்கு இதில் ஆக்டிவிட்டிஸ் இருக்குது அப்படின்றதுனால ஏதாவது ஒரு விஷயம் இம்ப்ளிமெண்ட் உள்ளே போய்கிட்டே இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், யோசிக்கிறேன், என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, ஒரு அப்ளிகேஷனில் எனக்கு ஒரு பிரச்சனை வருது. அந்த ஒரு பிரச்சனையை நான் சொல்கிறேன். அந்த பிரச்சனையை சொல்லி நான் வீடியோ மேக் பண்ணுறேன். நான் வீடியோ மேக் பண்ண உடனே வியூஸ் போகுது, 300 பேர் பார்க்குறாங்க. அதுக்கு அடுத்தது ஓகே இதுதான். அப்போ இவன் சொன்னது, அவன் சொன்னது, அது சொன்னது, இது சொன்னது, அதெல்லாம் போடுறதுக்கு பதில் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த போடுறேன். அடுத்த நாள் ஒரு வீடியோ போட்டேன், வியூஸ் போகுமான்னு பார்த்தேன், கரெக்டாக போச்சு. அந்த வீடியோ வியூஸ் 300 போச்சுன்னா இது வந்துட்டு 350 போச்சு. அடுத்தது ஒரு வீடியோ போடுறேன், 400 போகுது. அடுத்தது ஒரு வீடியோ போடுறேன், 200 போகுது. நான் ஃபினான்ஷியல் ஃபீல்டில் இருக்கிறேன். அப்போ என்ன ஆகுதுன்னா, இது ரிலேட்டடாக எனக்கு விஷயம் தெரியும். அப்போ கலெக்ஷன் ஏஜென்ட் வீட்டுக்கு வந்து நம்மளை ஏதாவது தொந்தரவு பண்ணுறாங்கன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், கலெக்ஷன் ஏஜென்ட் நம்ம கிட்ட கேள்வி கேட்குறாங்க, நம்மளை தப்பாக பேசுறாங்கன்னா அதுக்கு என்ன பண்ணலாம், டெலிகாலிங் மூலியமா கால் பண்ணி நம்மளை தப்பாக பேசுறாங்கன்னா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு போட்டுக்கிட்டே இருக்கிறேன். அப்புறம் ஒரு 7 நாள் அப்ளிகேஷன், லோன் அப்ளிகேஷன், அது மோசடி அப்ளிகேஷன், அதுல இருந்து வந்துட்டு கால் வருது, மெசேஜ் வருது, தப்பான போட்டோஸ் அனுப்புறாங்க, அதுக்கெல்லாம் என்ன பண்ணலாம். அப்புறம் அதை போடுறேன், இன்க்ரீஸ் ஆகுது, கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அப்போ எனக்கு தெரிஞ்சிருச்சு ஒரு கட்டத்துல, ஓ இதுதான் என்னுடைய கண்டென்ட் அப்படின்றது தெரிஞ்சிச்சு. அப்போ அது ரிலேட்டடா போடுறேன், பயங்கர க்ரோத்து, சரியான ஒரு வியூஸ், நல்லா சரியான லட்சக்கணக்கில் கிடையாதுங்க, ஒரு 1000 பேர் நான் போடுற 1000 பேர் கேட்கறது, வாவ் 1000 பேர் நம்ம பேச்சு கேட்கறாங்க அப்படின்றது எனக்கு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்துச்சு. ஸோ யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணுங்க, தப்போ ரைட்டோ போடுங்க, தப்பு பண்ணி தான் கற்றுக்க முடியும். பர்ஃபெக்டாக நான் எல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த பர்ஃபெக்ட் டைம் அப்படின்றது யாருக்குமே கிடையாது. பர்ஃபெக்ட் டைம் அப்படின்றது, அதாவது சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணுறதுன்னு சொல்லாதீங்க, அதை போய் எடுத்துகிட்டு போய் அதில் சேர்த்துக்காதீங்க. பர்ஃபெக்ட் டைம் அப்படின்றது எதுவுமே கிடையாது, எல்லாமே பர்ஃபெக்ட் டைம் தான். அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்றத பொறுத்து தான். ஏன் சில நேரங்களில் சம்மந்தமே நம்ம டைமில் வீடியோ போட்டாலும் வியூஸ் போகும், அது ஏன்னு தெரியுமா, அந்த கண்டென்ட் மக்களுக்கு தேவையானதாக இருக்கும், அதனால போகும். இதுதான் நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். வேறு ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா கீழே மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் உங்கள் சேனலை எப்படி க்ரோத் பண்ணணும், ஸோ எப்படி வந்துட்டு யூடியூப்பில் பணம் சம்பாதிக்கிறது, எவ்வளோ பணம் வரும், இல்லை வந்துட்டு நமக்கு மெயில் வரல, யூடியூப்லேருந்து மணி சென்ட் பண்ணதுக்கான மெயில் வரல அப்படின்னா அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது வந்துட்டு இப்போ நான் ஏன் இதெல்லாம் கொண்டு வரேன்னா, ஸோ ஒரு பிகினர் ரேஞ்சில் கொண்டு வரணும் மக்களை அப்படின்றதுக்காக தான். முதல்ல அவங்களுக்கு தேவை ஒரு மோட்டிவேஷன். நான் எடுத்த உடனே சொல்லிட்டு போயிடுவேன், பணம் எப்படி கிரெடிட் ஆகும், பணத்தை வந்துட்டு எப்படி நம்ம வந்துட்டு விட்ரா பண்ணுறது, பணத்துக்கு வந்துட்டு நம்ம எந்த பேங்க் கொடுத்தா கரெக்டாக இருக்கும், நம்ம வந்துட்டு அதாவது எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது, பணம் நம்ம இன்னைக்கு வரப்போது எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்றது எல்லாத்தையுமே சொல்லிடுவேன். அதெல்லாம் கிராஜுவலாக கொண்டு போகலாம். அதெல்லாம் இனி வரும் வீடியோக்குள்ள நம்ம தொடர்ந்து பார்க்க தான் போகிறோம். அதனால இப்போ ஸ்டார்டிங்லேருந்து கொண்டு போகலாம். ஏன்னா இதுக்கப்புறம் நான் ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த வீடியோவை பார்க்கும்பொழுது மற்றவங்களுக்கு வந்து நான் சொல்லலாம், வீடியோ ஆரம்பத்தில் நான் ஒரு வீடியோ சேனல் ஸ்டார்ட் பண்ணக்குள்ள, நானும் பிகினராக இருந்து ஸ்டார்ட் பண்ணக்குள்ள ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை போய் பாருங்க. வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துட்டு வாங்க, கண்டிப்பாக நீங்களும் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிடலாம் அப்படின்றது, அதாவது யூடியூப்ல க்ரோத் ஆகிடலாம் அப்படின்றத சொல்லணும். அப்படின்றதுக்காக தான் கிராஜுவலாக ஃபர்ஸ்ட்லேருந்து பிகினர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போகிறேன். அடுத்தது நம்ம பணம் எப்படி வரும், என்ன மாதிரி பணம் வரும், எவ்வளோ பணம் வரும், எந்த சேனலுக்கு எவ்வளோ பணம் அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம இனி தொடர்ந்து பார்க்கலாம். ஓகே காய்ஸ், நம்ம நாளைக்கு இது போல் வேற ஒரு பயனுள்ள இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கலாம். பாய்.